ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சபரிமலைக்கு போகிறது ஒரு மினி விலாகாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். நான் இல்லாமல் தலைவர் ரொம்ப மிஸ் பண்ணுவார். 2-3 நாளைக்கு அழுதுகிட்டே இருப்பான். இப்போ நம்ம பஸ் ஏறியாச்சு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் போயிடுவோம். கோயம்புத்தூரில் தான் எங்கள் அண்ணாலாம் இருக்காங்களா, அவங்களோட அங்கேருந்து இருமுடி கட்டிட்டு மலைக்கு போகிற மாதிரி பிளானு. ஸோ இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூர். டைம் பார்த்தோன்னா ஒரு 5:46 ஆகுது காலையில். இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் வந்துட்டோமா, அங்கேருந்து அண்ணாவோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் காரில். அண்ணா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 29 செகண்ட் டே இன்றைக்கி. இப்போ நம்ம இருமுடி கட்ட தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். யூடியூப்ல போடணும். ரோலிங் ஆக்ஷன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். ஊர்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி. சரியா? ஓகே. ஊர்ல இருக்கு ப்ரோ. திரும்பி முடிச்சு அவள டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. திரும்பி அன்னைக்கு காலையில தான் ஆரம்பிப்பாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த ரிச்சான ஃபேமிலிக்கு ஒரே ஒரு பையன் தான். சரியா? ஓகே. அவன் ஊர்ல இருக்கிற எல்லா இதுவும் பண்ணுவான். எல்லா இதுவும் நீங்க சாமியா இருக்கீங்க, அதனால சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. லைட்டா பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்ணுவான். புரிஞ்சிருச்சு. சரியா? அந்த பையன் எல்லாமே பண்ணுவான். ஓகே. அந்த மாதிரி ஒரு பையன். அவங்க அம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஊருக்குள்ள யாருமே பொண்ணு தர மாட்டாங்க. இவன் இந்த மாதிரி இருக்கான், பொறுக்கியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்துல பொண்ணு ஓகே ஆயிடுச்சு. அவனுக்கு பொண்ணு ஓகே, அதுவும் தட்டி கழிஞ்சு போயிருச்சு. அந்த அப்ப அதுவும் ஓகே எல்லாம் போன உடனே இவங்க அம்மா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. சொல்ற மாதிரி என் கதை இல்ல. அவங்க அம்மாவும் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. சரியா? வெக்ஸ் ஆனோடனே இந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, ஏன் ஒழுக்கமா இருக்கலாம்ல, எல்லாம் பண்ணலாம்ல, நம்ம கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவன் சரின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாட்ட ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறான் பிசினஸ் பண்றான்னு சொல்லிட்டு. வீட்டுல எந்த பீரியட்ல நடக்குது இது? ஒரு கட்டம் 90கள்னு வச்சுக்குவேன். 90ல 10 லட்ச ரூபா வாங்குறாங்க. சும்மா அடிச்சுட வேண்டியதானே. கதை தானே. கதை கற்பனை கதை. கற்பனை கதை தானே இது. புண்படுத்துறதுக்காக இல்ல. அப்புறம் அவங்க என்னன்னா 10 லட்ச ரூபா வாங்கிடுறான். அவன் 10 லட்ச ரூபா வாங்கிட்டு போய் பிசினஸ் பண்ணலான்னு போறான். அவனுக்கு பிசினஸ் ஒரு சரக்கு ஒரு ஒயின் ஷாப் ஓபன் பார், ஒரு ரெட்ரோ பார் ஓபன் பண்ணணும் ஒரு ஆசை அவனுக்கு. ஓபனும் பண்ணிட்டான். அதுலயும் பார்த்தேன்னா கேப்ரே டான்ஸ் எல்லாம் போட்டு அதுல எல்லாம் லாஸ் ஆயிருது அவனுக்கு. லாஸ் ஆகி திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மகான் படமா ப்ரோ? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிடறான். சரியா? திருப்பி குடிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க அம்மா இல்ல, நீ சரிப்பட்டு வர மாட்ட, நான் சொத்தெல்லாம் இதுக்கு எழுதி வைக்கிறேன், ட்ரஸ்ட். அதாவது புரிஞ்சுக்கோங்க அவங்க பாக்குறவங்க. அதாவது முத்து படத்துல ரஜினியோட அப்பா மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோவேன். பொதுவா எழுதி வச்சிடுற மாதிரி. இல்ல இல்ல, நான் இனிமேல் ஒழுக்கமா இருப்பேன்னு சொல்லிட்டு இவன் திருப்பி அதே தான் பண்ணிட்டு இருக்கான். ஓகே.
ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, எல்லா காசையும் குடிச்சு எல்லாமே அந்த இதுக்கு பண்ணி இது பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிடறான். சொத்து மொத்தம் எல்லாமே ஒரு ஜப்திக்கு வந்துடுது. வீடுல இருந்து அவங்களோட அசிங்க சொத்து அசைய சொத்து வரைக்கும் எல்லாமே ஜப்திக்கு வந்துடுது. திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோவேன். ஓகே. வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க வேறு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழ்கிற மாதிரி வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு. என்ன பண்ணுறாங்க, குடிக்கிற காசு இல்லை, அவங்க அப்பாவும் இறந்துடுறாங்க. அந்த பையனோட அப்பாவும் இறந்துடுறாரு. குடிக்கிற அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சுது. சரியா, அவங்க இவன் வந்து குடிக்கிற காசு இல்லைன்னு சொன்னோடனே அவங்க அம்மா வந்து ஒரு தங்க மோதிரம் போட்டிருக்காங்க. சரியா, ஓகேண்ணா. அதை அவன் வந்து கேட்குறான், அடகு வைக்க இல்லை விற்க போகிறான். விற்க போகிறான்னு வச்சுக்கோ. அவங்க அம்மா தரமாட்டேன், உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இது வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. ஸ்கெட்ச் போடுவான் போல. இது இவனுக்கு வந்து பிடிச்சே ஆகணும். அதான் அடிக்ட் ஆயிட்டான், ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான். பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி என்ன பண்ணலாம், அம்மா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். ஓகே. ரொம்ப யோசிக்கிறான். சரி அவங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பெத்த அம்மா ஆயிட்டாங்களே, எப்படியாவது கேட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப மெனக்கெடுறான் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா முடியவே முடியாது, நான் செத்தாதான் இந்த மோதிரம் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னா. ஒரு ஸ்கெட்ச் போடுறதுக்கு மெனக்கெடுறவன் வேலைக்கு போறதுக்கு மெனக்கெடு கதை சொல்லிடுறேன் நான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு வழியா ஒரு ஸ்கெட்ச் போட்டான். சோத்துல வந்து விஷம் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு அவங்க அம்மாவுக்கு போட்டான். விஷமும் வச்சிடறான். ஆனா அவங்க அம்மா சாகலை. சாப்பிட்டாங்க, ஆனா அவங்க அம்மா சாகலை. ஏன்னா அடுத்தது என்ன பண்றான், சரி சோத்துல விஷம் வச்சோம், அம்மா சாகலை, அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். அடிக்கும்போது என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் இந்த விரலை வெட்டிடுறான். மோதிர விரலை வெட்டிடுறான். சரியா, இந்த மோதிர விரலை வெட்டிடுறான். கதை எப்படி லிங்க் பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் மோதிர விரலை வெட்டி மோதிர விரலை வெட்டிடுறான். உயிரோட அவங்க அம்மா உயிரோட இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப வழியில துடிச்சு அந்த மோதிரத்தை அந்த விரலோடவே அந்த மோதிரம் இருக்குல்ல, மோதிர விரல், அந்த விரலோடவே எடுத்து பாக்கெட்ல போட்டு அவங்க அம்மா அடிச்சு கொண்டாடுறாங்க. ஓகே. சரியா, எல்லாம் அடிச்சு கொண்டுட்டு முடிச்சுட்டு புதைச்சு அவங்க எங்கேயோ போய் புதைச்சிடுறான், ஏதோ இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு. அப்புறம் இவன் நடந்தே வர்றான் புதைச்சிட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். அந்த வீடு உள்பக்கமா தாழ்பால் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு. ஓகே. ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது அவனுக்கு. சரியா, ரொம்ப தண்ணி தாகம் எடுத்த உடனே அவன் வந்து என்ன கேட்குறான், வீட்டில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அந்த நினைப்புலே. சரியா, போயிட்டு ஒரு பொம்பளை வந்து அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா, என்னம்மா வீட்டில் தான் யாரும் இல்லை, நீ யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து முக்கடெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. சரி தண்ணி எடுத்துட்டு வாங்க, இவன் தான் மப்பிள் இருக்கானாச்சே, சரி பரவாயில்ல தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. விரல் இருக்காதா இல்ல சொல்லுங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. விரல் இல்லை, இந்த விரல் என்னாச்சு அப்படின்னு கேட்க, திரும்பி உட்காரும் போதே நம்ம சாரை எடுக்கணும். பாலாஜி தான் சொன்னாங்க பாரு. ஆமா, எங்கேயோ விட்டுட்டா. அதான் ப்ரோ நான் சொன்னேன், அதனால ஜன்னல சவுண்ட் வந்து பெருசா தெரியக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? பாலாஜி சாரி. இல்ல பண்ணுக்கு தானே. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. ஐயோ, ஆனா எப்படி கண்டுபிடிச்சீங்க நான் கத்திருவேன்னு? அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் கதையை அவன். ப்ரோ நான் வந்து 90s கிட் ப்ரோ கிட்டத்தட்ட. ஐயோ கதை ஆனா சூப்பரா போச்சு. ச்சே, இவன் விரலை பத்தி கேட்கவும் கண்டுபிடிச்சு நான் அதான் நினைச்சேன். அப்ப ஒரு கட்டத்துல நான் அவனை பார்த்தேன்னா அவன் கண்டுபிடிக்கல. சரி இன்னும் கொஞ்சம் இழுத்து சொல்ல அது நல்லா இருக்குன்னு அப்பவே பயன்படுத்திட்டு ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டா. என்னது? ஐயோ அதான் ஜெகன்மோகினி பாத்தியா? ஜெகன்மோகினி உனக்கு தெரியாது? இல்ல தெரியும் வெள்ளையா அழகாவா? வெள்ளையா அழகா. எங்களுக்கு மக்களே இப்போ நம்ம வந்து கேரளாக்குள்ள வந்தாச்சு. நைட்டு 1 மணி ஆயிடுச்சா. ஏதாவது டீ குடிச்சிட்டு ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு திரும்பி ஆரம்பிக்கலான்னு சைஸா ஒதுங்கணும் பார்த்தா இங்கே ஒரு டீ கடை வச்சிருக்காங்க. இங்கே வந்து நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இவங்க தலைமையில தான் நாங்கள் சபரிமலைக்கு போகிறோம்.
இதோ உங்கள் முன்னே வாடிப்பட்டி கறிக்கடைக்காரங்களின் மனைவி ராமசாமி ராஜாவின் ஒரே மகள் இல்ல மூத்த மகளாகிய தனலட்சுமி. எனக்கு அங்க தெரிஞ்ச சிவன் கோயில் தான் தெரியும். தெரிஞ்சு நடுராத்திரி இந்த ரூட் நம்ம பிக் பண்றது ரொம்ப தவறான செயலுங்கிறியா? எருமேலிக்குள்ளே வந்தாச்சு. இப்படி தான் ஃபுல்லாக பேட்டை துள்ளிட்டு கலர் நம்ம உடம்பு ஃபுல்லாக சாயத்தை கொஞ்சம் இப்படி பூசிக்கணும். இதோ இந்த கடையில் வந்து நிறைய கலர் வச்சுருந்தாங்க. இந்த கலரை வந்து வாங்கிட்டு நம்ம மூஞ்சி உடம்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் பூசிட்டு பேட்டை துள்ள வேண்டியதான். வாங்க போகலாம். இங்க புஷ், இங்க புஷ், ரைட்ல புஷ், தி லெஃப்ட். கார் நாஸ்தி வந்துட்டீங்க. அதெல்லாம் தொடச்சா போயிடும். அப்படியே குளிச்சுட்டு அப்படியே நம்ம பம்பா நதி பார்ப்போம் வாங்க. இங்கே நிலக்கல்லையே நம்ம காரு, இந்த பஸ்ஸு, இந்த டெம்போ ட்ராவலரு அதெல்லாம் பிடிச்சி பார்க்கிங் பண்ணிடணும். இதுக்கப்புறம் வந்து போகக்கூடாது கார்லாம். அதான் கூட்டம் நிறையா இருக்கனால நம்மளை நிலக்கல்லையே பார்க்கிங் போட சொல்லிட்டாங்க. பார்க்கிங் 6 மொத்தம் இப்படி இவங்க பண்றதுக்கு நம்ம பெரும்பாலையிலே நடந்து போயிருக்கலாமே. 1 ஹவருக்கு இருக்க பஸ்ஸு, ஆனா நம்ம போறது எந்த 1 ஹவர்னு தெரியலையே. மூணு பஸ் இல்லை, இங்கே இருக்க எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லு. 1 ஹவருக்கு ஒரே பஸ்ஸு தான் வரும். அதனால நம்ம பிளான் பண்ணி வந்தாலுமே இப்போ நாங்கள் பிளான் பண்ணியே இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ தான் ஒருத்தவங்களை கேட்டோம், இங்கே இத்தனை பஸ் இருக்கா, இங்கே இருக்க இத்தனை பஸ்ஸுமே ஒருத்தர் கேட்டோம் இது வந்து பம்பாக்கு போதா அப்படின்னு. என் வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல? அது வந்து ஒருத்தர் சொல்கிறாரு போகுது, ஆனால் இந்த பஸ்ஸு 11 o'clock எடுப்பாங்கன்னு. இப்போ டைம் வந்து 9:30. நீங்கள் எப்போலேருந்து உட்காந்துருக்கீங்க கேட்டதுக்கு 5:30லேருந்து அவர் உட்காந்துருக்காரு. காலையில் 5:30லேருந்து இன்ன வரைக்கும் உட்காந்து தான் இருக்காரு. இன்ன வரைக்கும் பஸ்ஸே எடுக்கல. அவ்வளோ கூட்டம். எப்போ நம்ம சாமி நம்மளை எப்போ பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ தான் பார்க்க முடியும் போல். அதான் உண்மை. சரி, பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கேன்னு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த கத்தி படத்தில் டனலுக்குள்ளே உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி எல்லோரும் உள்ளே உட்காந்துருக்காங்க பஸ்ஸுக்குள்ளே. ஒரு தமிழ் ஆளுங்க இல்லை. தமிழ் 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 சாமி தமிழ் யாரா இருக்கீங்களா? ஒரு 1 hour கழித்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டுருந்தோம். அப்புறம் திரும்பியும் காரு பஸ்லாம் அலோவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்களா திரும்பியும் நிலக்கல்லேருந்து. அப்புறம் நம்ம கார் டிரைவர் எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு திரும்பியும் நம்ம பம்பா வரைக்கும் காரில் போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து பம்பாவுக்கு வந்தாச்சு. இங்கே செம்ம கூட்டம் இருக்குது, பார்த்தாவே தெரியும். அங்கே குளிக்கிற இடம்லாம் அவ்வளோ கூட்டம். பார்ப்போம் எப்படின்னு. இந்த இதான் பம்பா நதி. இதில் லைட்டாக நம்ம குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் சாமி பார்க்க. இந்த ஃபுல்லாகவே இப்போவே க்யூ ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து இங்கேயே எவ்வளோ நேரம் நிற்க போகிறோன்னு தெரில. மலை ஏறவே இன்னும் ஆரம்பிக்கல. மலை ஏறுறதுக்கே இவ்வளோ கூட்டம்.
இந்த விநாயகர் கோயிலில் வந்து ஒரு தேங்காய் உடைக்கணும். ஏன்னா மலை ஏறினோன்னே இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். இங்கே தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே வேகமாக மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம தேங்காய் உடைச்ச கையோடு அப்படியே பேக்லேருந்து டிக்கெட் எடுத்துக்க வேண்டியதான். டிக்கெட் எடுத்துக்கிட்டு இங்கே டிக்கெட்டை காமிச்சிட்டு அப்படியே நம்ம சர்றன்னு மலை ஏறலாம். வாங்க. இது பேர் தான் டோலின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த நடக்க முடியாமல் ரொம்ப வயசாக இருக்கவங்களாலாம் தூக்கி இதில் உட்கார வச்சுட்டு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. இது அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு 7000 கிட்டே சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிளியராக தெரில, ரேட்டு சரியாக தெரில, அதுதான் வரும். இப்படி தான் தூக்கிட்டு போவாங்க. இந்த டோலி அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. இந்த இளநீ கடை தான் ஒரு மார்க்கிங் பாயிண்ட் மாதிரி. இப்போ எங்கேயா மிஸ் ஆகிட்டோன்னா மேலே ஏறும் போது இந்த இளநீ கடை தாண்டி தான் வரணும், இறங்கும் போது இப்படி தான் வரணுமா. ஸோ மிஸ் ஆகிட்டா இங்கே வந்துடலாம். இங்கே போகிறதுக்கு மட்டும் 2 ரூட் மாதிரி இருக்கும். ஒன்று வந்து கழுத பாதை, இந்த பக்கம் போனால் நம்ம நார்மல் பாதை மாதிரி. நம்ம பெரும்பாலும் இறங்கும் போது கழுத பாதையில் வந்துடும். போகிற வழியிலேயே அப்படியே நம்மளுக்கு ரொம்ப தண்ணி தாக ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். நல்லா க்ளீனாக தான் இருக்கும் தண்ணி. வணக்கம் மக்களே. இப்போ தான் பாதி தூரமாக வந்திருக்கோம் போல். சுத்தமாக நடக்க முடியல. 5 வருஷம் கழிச்சு வரேன். அதனால் ஃபுல்லாக டயர்ட், மூச்சு வாங்கிடுச்சு. அண்ணா 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. நான் குடுன்னு ஓடி வந்துட்டு மூச்சு பிடிச்சி. அவங்க வந்தாலும் திரும்பி அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது. எல்லோரும் வாங்க, நான் பெற்ற இன்பத்தை பெருகை வையகமே. அப்படியே நம்ம மலை ஏறி வந்தாச்சு. மேலே தான் இங்கே சரங்குத்தி இடம் இருக்கும். இங்கே அந்த ஃபஸ்ட் டைம் வரவங்களாம் இங்கே தான் அந்த சரங்குத்தி இங்கே குத்திட்டு சாமி கும்பிட போகணும். நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா அப்படியே இந்த மாதிரி பெரிய பெரிய இது வந்து காட்டு அணில் நல்லா பெருசாக இருக்கும். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணுன்னா பார்க்கலாம். அதுக்கெலாம் லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. இதுதான் அந்த க்யூ. நாங்கள் மலை ஏறி 2 o'clock கிட்டே நாங்கள் க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். இன்னும் 1 இன்ச்சு லைட்டாக நான் ஊரில் அவ்வளோ கூட்டம். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த பக்கம் சைடில் நடந்து வந்து எவ்வளோ க்யூ இருக்குதுன்னு பார்க்க வந்தேன். இங்கே குடிக்க தண்ணி மட்டும்தான் இருக்கும். க்யூக்கெலாம் வந்துட்டோன்னா நம்ம முன்னாடியே இந்த பழம் பிஸ்கெட்டு எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும் பசிக்கு. டைம் வந்து இப்போ 4 o'clock ஆகிடுச்சு. க்யூ இன்னும் லைட்டாக நான் வந்துருக்கு. நான் வந்து இப்போ ரைட் சைடில் காட்டுவேன் பாருங்களேன். அங்கே மேலே இருந்தோம், இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். க்யூவில் நாங்கள் அப்போலேருந்து நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours நின்றுட்டுருக்கோம். சைடில் அவ்வளோதான். பக்தர்கள் பாதி பேர் வந்து பொறுமை இழந்துட்டாங்க போல். அப்படியே இப்படி எகிரி குச்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ ஷார்ட்கட்டுன்னு நினச்சிக்கிட்டு. அங்கேயும் ஃபுல்லாக க்யூ தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடுவாங்க. எங்களோட முன்னாடி போய் க்யூவில் ஜாயின் ஆகிடுவாங்க. இது யாரும் கண்டுக்கவும் மாட்டுறாங்க. இது கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். போலீஸும் அப்போலேருந்து க்யூ அந்த கண்ட்ரோல் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஆனால் கூட்டம் ஓவராக இருக்கனால எகிரி குச்சி போயிடுறாங்களா. அதான் எகிரி குச்சி போனாவே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் போல். நம்ம க்யூவில் நின்றுட்டுருக்கோம், இன்னும் நின்றுட்டு தான் இருக்கோம். இதுதான் அந்த 18 படி ஏறுற இடம். எப்படியோ இவ்வளோ நேரம் க்யூவில் நின்று வந்தாச்சு கரெக்டாக. ஆனால் என்ன இதில் சிக்கல்னா, நாங்கள் இவ்வளோ நேரம் நின்று வந்தோமா, கரெக்டாக நாங்கள் போகிறப்போ நடைய மூடிட்டாங்க. அதனால் திரும்பியும் நைட்டு அதான் ஏர்லி மார்னிங் 3 o'clock தான் திரும்பியும் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரும்பியும் மார்னிங் தான் வரணும். இப்போ வந்து அந்த கூட்டத்தெல்லாம் வந்து அந்த 18 படியில் மட்டும் ஏற விட்ருவாங்க. இதுதான் அந்த 18 படி மட்டும் ஏறிட்டு நம்ம அப்படியே வெளியில் அனுப்பிச்சுட்ருவாங்க. அப்புறம் 3 மணி வந்து சிவில் தரிசனம்னு ஒன்று இருக்குது. திரும்பி அது வழியாக வந்து சாமி கும்பிட்டு போகணும் காலையில். இந்த கோயிலில் ஒரு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நாளும் பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய க்யூவே நம்ம தாங்கி நின்ட்டோமா, அதனால் பொறுமை சக்தி நிறையா வந்துடும் நம்மளுக்கு. அதுக்குன்னு வேறு ஸ்பெஷல் எதுவும் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், ஓகேவா? இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் ரொம்ப நல்லது நடக்கும் எல்லாருக்குமே. சாமி பார்த்துப்போம். இங்கே தேங்காய் உடச்சிட்டு 18 படி ஏற அனுப்பிச்சி விடுவாங்க.
கூட்டம் ஜக ஜக ஜகன்னு இருக்கும் அப்படியே. இந்த அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்கல்ல பிளாக்காக போட்டு, அதுதான் ஒன்றா ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சும்மா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பை பாய்.